செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேண்டரான் மங்காவோட சாப்டர் 226. இந்த சாப்டரில் அல்டிமேட் யோகாய்னா என்ன, கவுண்ட் செயின்ஜும் என் பேச்சை தட்டி யோகாய் பவர்ஸை திருடின என்னராக்கு என்ன ஆகும், மோமோக்கு எப்படி பழசெல்லாம் மறந்து போச்சு, ஜுமா என்ன ஆனான்னு எல்லாத்து பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக சாப்டர் 121ல் கமோஷி சிட்டியில் நடந்த ஆர்ட் கேலரியில் டூரிஸ்டாக வரவங்க எல்லாரும் பார்க்கறதுக்காக வச்சிருந்த த கேட்ஸ் ஆஃப் ஹில், அதுதான் கவுண்ட் செயின்ட் ஜெர்மேன் ஒரு பெரிய பழங்காலத்து கேட்குள்ளே இருந்து இங்கே என்ட்ரி போட்டானே. இப்போ அந்த கேட் மட்டும் ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க. வெறும் கேட் மட்டும் இருந்தாலும் உள்ள பெரிய மாளிகையே இருக்கு. கவுண்ட் செயின்ட் ஜெர்மேன் அந்த மாளிகையோட டாப் ஃப்ளோர் வரைக்கும் படிக்கட்டில் ஏறி போய் மேலே இருக்க ஒரு பெரிய ஹால்குள்ளே போக, அங்கே அவன் முன்னாடி ஒரு பெரிய மிஷின் கூட இணைக்கப்பட்ட ஒரு உருவத்துக்கிட்ட வந்து, இப்போ எப்படி உணர்ற, உன்னால இது கூட அடாப்ட் பண்ண முடியுதான்னு கவுண்ட் கேட்குறான். அதுக்கு அந்த மிஷினோட கனெக்ட் ஆகி சேர்ல உட்காந்து இருக்க ஆளோ, முடியுது, வெறும் இதை வச்சே இப்போவே என்னால் சண்டை போட முடியும்னு எனக்கு தோணுதுன்னு அவனுக்குள்ள இருக்க யோகாய் பவர்ஸை அவனால் பயன்படுத்த முடியுதுன்னு நமக்கு காட்டி, மோமோயாசையோட அலைஸ் கூட உஞ்சி ஜுமாவோட அன்சல் அண்ட் கிரெட்டல்னு மோமோவோட சைக்கோகெனிசிஸ்க்கும் ஜுமாவோட அம்பர்லா பாய் யோகாய் பவர்ஸ்க்கும் வச்ச பேரை சொல்லி இதுவே போதும் போலன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் முன்னாடி இருக்க கவுண்டோ, இல்லை இன்னும் இல்லை, ஃபேரிடெயில் கார்டுக்குள்ளே மறைஞ்சிருக்க அதோட முழு பவரையும் வெளியே கொண்டு வர நமக்கு மொத்தமாக 6 கர்சஸ் தேவைன்னு சொல்லி, கிடைச்ச அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அண்ட் அன்சல் கிரெட்டலை தவிர்த்து ஸ்னோ ஒயிட், லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், த லிட்டில் மர்மைட், கடைசியாக த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பினோக்கியோன்னு ஃபேரிடெயில் கார்டோட முழு சக்தியையும் வெளிக்கொண்டு வர தேவையான மிச்சம் இருக்க 4 கர்சஸையும் சொல்கிறான். கவுண்டோட நாலேஜ் அண்ட் ரிசர்ச் திறமையை பார்த்து வியந்து போய் மிஷின் கூட கனெக்ட் ஆகி சேரில் உட்காந்துட்டு இருக்க கவுண்டோட கிளைண்ட்டோ, ஆனால் நான் இதை சொல்லி ஆகணும் செஞ்சேன், உன்னை நான் என்னோட கன்சல்டண்ட்டாக ஹையர் பண்ணது கரெக்டான டிசிஷன் தான்னு சொல்லி, முதல்ல அந்த மொக்கையான பவரை நீ எனக்கு கொடுத்தப்போ நீ வேலைக்காக மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தனக்கு தரப்பட்ட ஃபேரிடெயில் கார்டோட பவரை பற்றி நினச்சி பார்த்து, ஆனால் ஏன் சில பேருக்கு தேடி போய் பவர்ஸை கொடுத்து அதை திரும்பி எடுக்க அவ்வளோ கஷ்டப்படணும், எனக்கு இது என்னமோ தேவையில்லாத வேலை மாதிரி தோணுது, பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமேன்னு கிளைண்ட் கவுண்ட் கிட்ட கேட்க, கவுண்ட் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல வந்து மண்டி போட்டு, சார் கவுண்ட் செயின்ட் ஜெர்மேன், ரெட் பேரன் வந்தாச்சுன்னு சொல்றா. அதை கேட்டதும் கவுண்ட் அவனை உள்ள விடுன்னு சொல்ல, மண்டி போட்டு இருந்த பொண்ணோ எழுந்து நீங்க வரலான்ற மாதிரி கையை காட்ட, எப்பவுமே போல ஸ்மோக்கா என்னரா என்ட்ரி போட்டு கவுண்ட் பக்கத்துல மண்டிடுறான். என்னராவை பார்த்ததும் கவுண்டோ, அட 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 ஆமா யாருப்பா நீன்னு கேட்க, இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு என்னரா நினைச்சாலும் அவனுக்கு முன்னாடி இருக்க ஆளை பார்த்து ஷாக் ஆறான். அப்போ சேர்ல உட்காந்துட்டு இருக்க கவுண்டோட கிளைண்ட் ஃபேரிடெயில் கார்டோ, ரெட் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, இங்க பாரு என்னோட பவர்ஸை பாருன்னு தனக்கு கிடைச்ச 2 பவர்ஸையும் ஃபேரிடெயில் கார்டு காட்டிட்டு இருக்க. கிளைண்ட்டை பார்த்து என்னராவோ, சார் விளாட் நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போலன்னு சொல்லி, மால்ல நடந்த பேட்டல்ல பாதிலேயே ஓடி போயிருந்தாலும் வெற்றிகரமா திருடின பவர்ஸை காட்டி, ரெட் பேரன் ஆனா இன்னும் 2 பவர்ஸை கொண்டு வந்திருக்குன்னு கையில திருடின ரின் அண்ட் கோக்கியோட பவர்ஸ் இருக்க 2 கொசுகா நைவ்ஸை நீட்டுறான். அதை பார்த்ததும் ஃபேரிடெயில் கார்ட் பிளாட் அடடேன்னு ஒரே குஷியாகி, கேட்கவே அற்புதமா இருக்கே, ரெட் பேரன் இப்பவே எனக்கு அது கூடுன்னு அவனுக்கு முன்னாடி இருக்க கவுண்ட்டையும் கவுண்ட்டுக்கு பக்கத்துல வண்டி போட்டு இருக்க என்னராவையும் பார்த்து சொல்றான். ரெட் பேரன்ற பேரை கேட்ட உடனே, ரெட் பேரன் இதை மத்தவங்க சொல்லி கேட்கறது காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குன்னு என்னராவோ மன நிம்மதி அடைய, அவன் கட்டுன மனக்கோட்டைய இடிச்சு தள்ளுற மாதிரி, ஏன்பா கிளட்டு போக வண்டி, நீ நல்லா வேலை செஞ்சிருக்கன்னு பக்கத்துல நிக்கிற கவுண்டோ என்னராவோ பாராட்டுறான். அதை கேட்டு, என்ன நான் கிளட்டுனா அப்போ நீங்கன்னு என்னரா மனசுல நினைச்சாலும் எழுந்து நின்று, நீங்க என்ன ரெட் பேர்ன்னு சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதை கண்டுக்காத கவுண்டோ, ஆனா கிளட்டு போக வண்டின்னு அழுத்தி சொல்லி, எனக்கு என்னமோ அந்த பசங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு பேக்கரியில பண்ண டிஸ்கஷனை பத்தி சொல்லி கேட்கிறான். கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸை மீறிட்டோன்னு தெரிஞ்சோம் என்னரா, உங்களுக்கு தெரியாததா, எனக்கு என்னோட பேர் தான் முக்கியம், ஒரு வீரனா என்னால் தோல்வியை ஒத்துக்க முடியாதுன்னு டைலாக் விட்டுட்டு இருக்க. கவுண்ட்டுக்கு என்னராவோட வருகையை வந்து சொன்ன பொண்ணோ என்னரா கிட்ட வந்து, லார்ட் ரெட் அந்த கொசுக நைவ்ஸை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு கேட்குறா. என்னராவோ இந்தா நான் அவகிட்ட அதை கொடுக்க, ஷினோபின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு, அப்போ நீ தான் அந்த 2 பவர்ஸையும் கொண்டு வந்தியான்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவளோ, ஆமா இந்த முகத்தோட தான்னு பவர்ஸ் திருட அவ யூஸ் பண்ண மாஸ்ட் பர்சன் அவ காட்டுறா.
உடனே ஃப்ளாஷ்பேக்ல ஃபேரிடேல் கார்டோட டன்மரா கர்ஸ்னால குட்டியா இருந்த மோமோவை திரும்ப நார்மலா மாத்த பண்ண ரிச்சுவல் அப்போ நார்மல் சைஸுக்கு வந்த அன்கான்ஷியஸா இருந்த மோமோவை ரெஸ்ட் எடுக்க வைக்க படுக்க வச்சுட்டு இருந்த 3 லேடி பிரீஸ்ட்ல ஒருத்தரா இருந்த இந்த ஷினோபி அவ கூட இருந்த மத்த 2 லேடி பிரீஸ்ட் கிட்டேயும் நான் அவளை தொடச்சி விடுறேன், நீங்க அவ படுக்க இடத்த ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க அவங்களும் அது எப்போவே ரெடி ஆகிட்டு இருக்குமே, நாங்க போய் பார்த்துட்டு வரோம்னு கிளம்புறாங்க. ஷினோபியோ மோமோவை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி பாத்துக்க மோமோவோட நெத்தியில கைய வச்சு மோமோவோட மனசுக்குள்ள போறா. அங்க முழிப்போட இருக்க மோமோ சுத்தி ஒண்ணுமே இல்லாம இருட்டா இருக்கிறத பார்த்து, "ஆ, நான் எங்க இருக்கேன்? நான் செத்துட்டேனான்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க." அவ பக்கத்துல வந்த ஷினோபியோ நீ இன்னும் சாகலன்னு சொல்ல, ஆத்தின்னு மோமோவோ திடீர்னு என்ட்ரி போட்டு அவளை பார்த்து பயப்படுறா. குழப்பத்துல இருக்க மோமோ கிட்ட ஷினோபியோ, ஆனா உன்னை விட உன்னோட பாட்டி தான் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி, இருந்தாலும் மேடம் மோமோ நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க பாட்டியை காப்பாத்திடலாம்னு பிரச்சனைக்கு தீர்வும் தரா. அதை கேட்டதும் அப்படியா, அப்ப நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுவேன்னு மோமோ ஒத்துக்க, ஷினோபி மோமோ கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது பூமிக்கும் இயற்கைக்கும் பணிஞ்ச மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. மனுஷங்களால பூமியோட சக்தியையும் இயற்கையோட சக்தியையும் தோக்கடிக்க முடியாது. அதனால அந்த மகத்தான சக்தியை பயன்படுத்த பூமிக்கும் இயற்கைக்கும் முன்னாடி உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு பாட்டியை காப்பாத்தணும்னு தவிச்சிட்டு இருக்க மோமோவை தனக்கு சாதகமா பயன்படுத்தி அவளோட பவர்ஸை ஷினோபி திருடிடுறா. இதே டெக்னிக்கை உஞ்சி சுமா கிட்டையும் யூஸ் பண்ணி அன்கான்சியஸா இருந்த அவனோட பவர்ஸையும் திருடி இருக்கா. பிரசன்ட்ல இந்த ஷினோபியும் ஷிமானேல தான் இருந்திருக்கான்னு தெரிஞ்சதும், நீ நீ பக்கத்துல தான் இருந்தன்னா அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, என்ன அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமான்னு என்னரா அவன் மேல பொங்கிட்டு இருக்க. ஷினோபியோ அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட அப்பியரன்ஸை மாத்துறதை தவிர வேற எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு அவளோட லிமிட்டேஷன்ஸை பற்றி சொல்கிறா. இந்த வாக்குவாதத்தை நிறுத்த ஃபேரிடேல் கார்ட் விளாடோ ரெட் பேரன் போதும் விடு, ஷினோபி அவளால் முடிஞ்சதை பண்ணா நீயும் உன்னால் முடிஞ்சதை பண்ணன்னு சொல்லி அவங்கள பார்த்து இப்போ சீக்கிரமா அந்த பவர்ஸையும் எனக்குள்ள இறக்குங்கன்னு குஷியா சொல்றான். அதுக்கு கொசுகா நைஃப்ஸை என்னரா கிட்ட இருந்து வாங்கின ஷினோபியோ சரின்னு சொல்லி ஃபேரிடேல் கார்டு கூட கனெக்ட் ஆகி இருக்க மிஷின்ல கொசுகா நைஃப்ஸை இன்சர்ட் பண்ண இருக்க ஸ்லாட்ஸ் கிட்ட அவ போக கவுண்ட் அவகிட்ட பாஷோ பொறுமையா பண்ணுன்னு சொல்றான். கண்டிப்பான அவளோ சொல்லி பொறுமையா அந்த ஸ்லாட்ஸ்ல ரின்னன் கௌக்கியோட பவர்ஸ் இருக்க கொசுகா நைஃப்ஸை சொருக உடனே அந்த நைஃப்ஸ்ல இருக்க பவர்ஸ் எல்லாம் ஃபேரிடேல் கார்டோட உடம்புல புகுற. இது இது எனக்குள்ள இறங்குது, இந்த பவர் எனக்குள்ள இறங்குதுன்னு கவுண்ட் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மாறுற ஃபேரிடேல் கார்டு கத்த கடைசியா மொத்த 4 யோகாய் பவர்ஸ் கொண்ட யோகாய் கலவையா மாறுறா. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.